அப்புறம் வெற்றிடம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. அது பற்றி உங்களோட சார் அப்படிலாம் எதுவுமே இதில் கிடையாது சார். இப்போ இங்கே வந்து ஐ எம் வெரி ஹாப்பி விஜய் சார் இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு இவ்வளோ ஹீரோஸ் இருக்கிற சூர்யா சார் மாதிரி இருக்கிற மனிதர்கள்லாம் இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ்லாம் இருக்கும்போது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சார். எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க, நீங்களே பார்க்குறீங்க மக்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் ஆல் குட் சார். நெல்லையை பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளங்களில் பேச்சு இருக்கு. என்னன்னா ஹைகோர்ட் மகாராஜா அப்படிங்கிற இங்கே ஆமாம், நானும் பார்த்தேன் சார். ஆமாம், அவர் தான் இங்கே வந்து அந்த பக்தருக்காக இறங்கி சாட்சி சொல்ல வந்தது அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இது வந்து எந்த அடிப்படையில் எடுத்திருக்கீங்க சார்? சார், எனக்கு ஆக்சுவலாக இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் நான் பார்க்கும்போது ஹைகோர்ட் மகாராஜாவை பற்றி படித்தேன். எனக்கு அப்போ தான் தெரியும். பட் ஆனால் நான் வந்து பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கோயிலில் சாமி கும்பிடும்போது தான் நீதிக்காக நம்ம போயிட்டு யார்கிட்டயே பகை இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அங்கே போய் வேண்டிக்கிட்டோன்னா உடனே சாமி தீர்த்து வைப்பாங்கன்னு பார்த்தேன். அதே மாதிரி தான் இங்கே திருநெல்வேலி சைடில் ஹைகோர்ட் மகாராஜான்னு சொல்கிறாங்க. அதே என்னென்ன சரி, இது வந்து நான் ஒரு வாட்டி சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் சார் வீட்டில் ஒரு 3 வருஷம் முன்னாடி. அப்போ வந்து சூர்யா சார் சைட்லேருந்து எனக்கு கால் இருந்தது. முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கால் இருந்தது. நான் இந்த இப்போ வேறு ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டேன். 2வது வாட்டி கால் வந்தபோது நான் சாமி கும்பிட்டுருந்தேன். அப்போ எனக்கு தோணுச்சு மேபி கடவுள் இது தான் நம்ம பண்ணணும்னு சொல்கிறாரு. நான் வந்து இமீடியட்டாக நாளைக்கே சொல்கிறேன் கதைன்னு சொன்னேன். ஸோ இது எல்லாமே கடவுள் நடத்தின மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் அது ஹைகோர்ட் மகாராஜாவாக இருந்தாலும் சரி, 18ஆம் படி கருப்பாக இருந்தாலும் சரி, மாசாணி அம்மனாக இருந்தாலும் சரி, கடவுள் வந்து வழி நடத்தி இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் சேர்த்துருக்காரு அப்படின்னு தான் நான் நம்புறேன்.